நீ நல்லா கம்யூனிகேட் மட்டும் நினைச்சிட்டு இருக்கியா? பட் வெயிட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப முக்கியமானதுன்றது இந்த லிசனிங் தான். ஸோ எனக்கான டே ஒன் நம்ம லிசனிங் பத்தி தான் பார்க்க வைக்கிறோம். ஒரு நபர் பேசுறாருன்னா அதை ஆப்போசிட்ல இருக்கிற ஜென்யூனா கவனிக்கணும். அதை வச்சுட்டு எப்ப நம்மளுடைய டேர்ன் வரும், நம்ம பேச வேண்டியதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு இருக்கக்கூடாது. ஒரு எம்பத்தியை ஷோ பண்ணும் மத்தவங்க மேல. அதே போல அவங்களுக்கு நீங்க வேல்யூவையும் கொடுக்கணும். சோ அவங்க பேச வரத்த மதிச்சு கேட்கணும். அதே போல முக்கியமானது என்னன்னா, அவங்க கேட்காம அட்வைஸ கொடுத்துடாதீங்க, அல்லது நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்றீங்கன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் கார்ல் ரோஜர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நபர் பேசுறத இன்னொரு ஜெயினா கேட்கிறாருன்னா அவருக்கு வாழ்க்கையில இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அவருக்கு தென்படும். இது மூலியம் அவரே வந்து ஹீல் பண்ணிக்கிறாருன்றத சொல்றாரு. சோ இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணுங்க. சோ இன்டரப்ஷன் மேற்கொள்ளாம தயவு செய்து பொறுமையா அவங்க சொல்ல வரத கேட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்து உங்களுடைய இம்பாக்ட்ஃபுல் ஸ்பீச்சை கொடுங்க. முக்கியமானது என்னன்னா இன்டரப்ஷன் தான். இன்டரப்ஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷனை கில் பண்ணுது. அதனால பொறுமையா நிதானமா மனதார ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க.